சில டைம்ஸ் என்ன ஆகும்னா செஸ்ட் எல்லாம் டைட்டாக இருக்கிற மாதிரி, பின்னாடி பேக் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ இங்கே ட்ரெப்பீசியஸ்ங்கிற இந்த பெரிய மசில், இந்த மசில் டைட் ஆகும்போது மோஸ்ட் காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலை சுற்றுறது, கிடினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை காதில் ரிங்கிங் சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், கைக்கு ஃபுல்லாக இங்கே ரேடியேட் ஆகிற மாதிரி பெயின்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் கையில் நம்னஸோ இந்த விரலெல்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகிற மாதிரியோ தெரியும். பின்னாடி இந்த மசில் இருக்கிற டைட்னஸ்னால பார்த்தீங்கன்னா எகெயின் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் உச்சந்தலையில் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து பிசையர் சிம்டம்ஸ், மசில் டைட்னஸ் ஆகிறதுனால வர சிம்டம்ஸ் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா எல்லா ஆர்கன்ஸையுமே அஃபெக்ட் பண்ண, சுற்றி இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் ரெஃபர் ஆகுறதுனால நமக்கு கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கும், காது வலிக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பர்னிங் சென்சேஷன் இருக்கும், நர்வ் பெயின் மாதிரி தெரியும். ஏன்னா நர்வை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால நர்வ் பெயின் மாதிரி தெரியும். நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பாண்டிலைட்டிஸே எதனால் வருது, எம்ஆர்ஐயில் எடுத்திங்கன்னா C2 C3 கம்ப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்ப்ரெஷன் எகெயின் எதனால் வருதுன்னா மசில் டைட்டாகி பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த சர்வைக்கல் ஸ்பைன் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே பேசிக்காக மசில் டைட்னஸ் எதனால் வருதுன்னா தப்பான போஸ்டர்னால இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு சின்ன போஸ்டர் கரெக்ஷன் வந்து இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.